இஸ், ஆர். இந்த வார்த்தைகளை சென்டென்சஸ்ல பயன்படுத்துறதெல்லாம் ஈஸின்னு நினைக்கிறீங்களா இல்லை டிஃபிகல்ட்னு நினைக்கிறீங்களா? பார்த்துடலாமா? இப்போ 15 fill in the blanks கொடுக்க போறேன். ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தான், இஸ் இல்லைனா ஆர். இதில் ஒன்றை சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். சில கேள்விகள் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஸோ பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கண்டுபிடிக்க 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம். அதுக்கப்புறம் அந்த கேள்விக்குரிய சரியான பதில் எது, அது ஏன் சரின்ற காரணத்தையும் சொல்லிடுவேன். இப்போ டெஸ்ட் எடுக்கலாம் வாங்க. அந்த திட்டத்தை முடிக்க 2 வாரங்கள் போதுமா? dash 2 weeks enough to complete the project? உங்களுக்கான 5 seconds. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ். இஸ் 2 weeks enough to complete the project? ஏன் இஸ் கரெக்ட்? ஏன்னா 2 weeks அப்படின்றது டியூரேஷனை குறிக்கிறது. மொத்த கால அளவை நம்ம பொதுவாக சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். உங்களுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள். 3 years is too long to finish this construction work. இந்த கட்டுமான பணியை முடிக்க 3 ஆண்டுகள் மிக அதிகம். அடுத்தது, உங்கள் அம்மா அப்பா எப்படி இருக்கின்றார்கள்? How dash your mom and dad? உங்களுக்கான 5 seconds. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆர். How are your mom and dad? ஏன் ஆர் கரெக்ட்? ஏன்னா மாம் அண்ட் டேட்னு 2 பேரை பற்றி வர்றதால ப்ளூரல், ஸோ ஆர் யூஸ் பண்ணணும். அடுத்தது, அனைவரும் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். எவ்ரிஒன் டேஷ் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கான 5 செகண்ட்ஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ். எவ்ரிஒன் இஸ் ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். ஏன் இஸ் கரெக்ட்? ஏன்னா எவ்ரிஒன், எவ்ரிபடி இந்த 2 வார்த்தைகளும் ஆல் என்ற அர்த்தத்தை கொண்டு இருந்தாலும் சிங்குலராக தான் பார்க்கப்படுது, அதனால் இஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது, உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன? வாட் டேஷ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? உங்களுக்கான 5 செகண்ட்ஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆர். வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? ஏன் ஆர் கரெக்ட்? ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது ஒரு ப்ளூரல் வேர்ட், அதனால் ஆர் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது, என் தோழி அவளது சகோதரியுடன் என்னை சந்திக்க வருகிறாள். மை ஃப்ரெண்ட் along with her sister dash coming to meet me. உங்களுக்கான 5 செகண்ட்ஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ். மை ஃப்ரெண்ட் along with her sister is coming to meet me. ஏன் இஸ் கரெக்ட்? ஏன்னா இந்த சென்டென்ஸில் மை ஃப்ரெண்ட் தான் சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ், ஸோ சிங்குலர் வேர்பான இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹர் சிஸ்டர்ன்றது சப்ஜெக்டில் சேராது. along with her sisterன்றது செகண்டரி இன்ஃபர்மேஷனாக தான் வருது. இப்போ இந்த சென்டென்ஸை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். along with her sister my friend is coming to meet me. அடுத்தது, அந்த உணவு பதார்த்தங்களில் ஒன்று மிகவும் காரமானது. one of those dishes dash extremely spicy. உங்களுக்கான 5 செகண்ட்ஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ். one of those dishes is extremely spicy. ஏன் இஸ் கரெக்ட்? ஏன்னா இந்த சென்டென்ஸில் ஒன்ன்றது தான் சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதாவது நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, அதில் ஒன்று காரமாக இருக்குது, ஸோ இஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது, சில தரவுகள் மிகவும் நம்பகமாக உள்ளது. சம் ஆஃப் த டேட்டா டேஷ் வெரி ரிலையபிள். உங்களுக்கான 5 செகண்ட்ஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர். ரெண்டுமே. Some of the data is very reliable. Some of the data are very reliable.
ஏன் ரெண்டுமே கரெக்டு? ஏன்னா டேட்டான்றது ஒரு ப்ளூரல் வேர்டாக இருந்தாலும் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் டேட்டான்றத நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸால் சிங்குலராக தான் யூஸ் பண்ணப்படுது. ஸோ சம் ஆஃப் த டேட்டா இஸ் வெரி ரிலையபிள். இது இன்ஃபார்மல் ஸ்டைல். சம் ஆஃப் த டேட்டா ஆர் வெரி ரிலையபிள். இது ஃபார்மல் ஸ்டைல். அடுத்தது 50 ரூபாய் என்பது ஒரு சிறிய தொகை. 50 rupees dash a small amount of money. உங்களுக்கான 5 seconds. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் 50 rupees is a small amount of money. ஏன் இஸ் கரெக்ட்? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை, அதாவது ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் மணியை சொல்லும்போது ருபீஸ்னு ப்ளூரலாக இருந்தாலும் ஒரு சிங்குலராக தான் கருதப்படுது. அதனால் ஏஸ் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரியிலிருந்து எடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள். $15 is clearly a low estimate. அடுத்தது, இந்த செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. The news dash very shocking. உங்களுக்கான 5 seconds. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் the news is very shocking. ஏன் இஸ் கரெக்ட்? ஏன்னா நியூஸ் ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அடுத்தது, என் கணவரும் அங்கு செல்லவில்லை, என் சகோதரர்களும் அங்கு செல்லவில்லை. Neither my husband nor my brothers dash going there. உங்களுக்கான 5 seconds. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆர். Neither my husband nor my brothers are going there. ஏன் ஆர் கரெக்ட்? ஏன்னா இந்த சென்டென்ஸில் 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஹஸ்பண்ட், இன்னொன்று பிரதர்ஸ். இதில் ஹஸ்பண்ட் சிங்குலர், பிரதர்ஸ் ப்ளூரல். நாம் பி வேர்ப் அப்ளை பண்ண வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ப்ளூரல் சப்ஜெக்டான பிரதர்ஸ்ன்றதால ப்ளூரல் வேர்பான ஆர் தான் யூஸ் பண்ணணும். இதுவே neither my brothers nor my husband அப்படின்னு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணால் ஹஸ்பண்ட் சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்றதால சிங்குலர் வேர்பான இஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது neither my brothers nor my husband is going there. அடுத்தது, அந்த கத்திரிக்கோல் மிகவும் கூர்மையாக உள்ளது. The scissors dash very sharp. உங்களுக்கான 5 seconds. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆர். The scissors are very sharp. ஏன் ஆர் கரெக்ட்? ஏன்னா scissors ஒரு ப்ளூரல் நவுன், அதனால ஆர் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது, வங்கியில் செலுத்த கொஞ்சம் பணம் இருக்கிறது. There dash some money to pay into the bank. உங்களுக்கான 5 seconds. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் there is some money to pay into the bank. ஏன் இஸ் கரெக்ட்? ஏன்னா மணி ஒரு அன்கவுண்டபிள் நவுன், அதனால இஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது, கிட்டத்தட்ட 50% மாணவர்கள் வரவில்லை. Almost 50% of the students dash absent. உங்களுக்கான 5 seconds. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆர். Almost 50% of the students are absent. ஏன் ஆர் கரெக்ட்? ஏன்னா 50% of the students என்ற இந்த நவுன் ஃப்ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற கவுண்டபிள் நவுனை வச்சு வர்றதால நாம் ஆர் தான் யூஸ் பண்ணணும். இப்போது இதுவே 50% of the student population வந்தால் இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா 50% of the student population அப்படின்ற நவுன் ஃப்ரேஸ் பாப்புலேஷன் என்ற சிங்குலர் நவுனை வச்சு வருது. அதாவது almost 50% of the student population is absent. அடுத்தது, ஆசிரியர்கள் வகுப்பறையில் உள்ளனர். The teaching staff dash in the classroom. உங்களுக்கான 5 seconds.
இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆர். The teaching staff are in the classroom. ஏன் ஆர் கரெக்ட்? ஏன்னா ஸ்டாஃப் ஒரு ப்ளூரல் நவுன், அதனால ஆர் தான் யூஸ் பண்ணணும். டீச்சிங் ஸ்டாஃபோட சிங்குலர் ஃபார்ம் டீச்சிங் ஸ்டாஃப் மெம்பர். கடைசியா மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. All that glitters dash not gold. உங்களுக்கான 5 செகண்ட்ஸ். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் all that glitters is not gold. ஏன் இஸ் கரெக்ட்? ஆல்ன்றது ப்ளூரல் தானே, அப்போ ஆர் தானே வரணும். ஏன் இஸ் கரெக்ட்? ஏன்னா ஆல்ன்றத ஒரு திங்குக்கு யூஸ் பண்ணும்போது இஸ் வரும், இதுவே பீப்புளுக்கு யூஸ் பண்ணும்போது ஆர் வரும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஆல் இஸ் வெல் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன், அதாவது எல்லாம் நல்லா இருக்கு. ஆல் ஆர் வெல் அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்காங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தாலோ கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, எப்போவும் போல் ரிப்ளை பண்ணுறேன்.